தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற திருக்கோயில் சென்னை திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன். அகிலமெங்கும் அவள் ஆட்சி. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு திருநாமம் தரித்திருக்கிறாள். சென்னை மாநகரத்தையே எடுத்துக் கொள்ளுங்களேன். மயிலையிலே அவள் கற்பகாம்பாள், மண்ணடியிலே அவள் காளிகாம்பாள், மாங்காட்டிலே அவள் காமாட்சியம்பாள். அதே அன்னையே திருவேற்காட்டில் கருமாரியம்மன் என்னும் திருநாமம் தரித்து தன் பக்தர்களை காத்து வருகின்றாள். எங்கே இருக்கிறது திருவேற்காடு? சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் வருகின்ற ஊர் வேலப்பன் சாவடி. இங்கிருந்து பிரியும் கிளைச்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் திருவேற்காடு வந்துவிடும். இந்த திருத்தலத்திலே அன்னையாகப்பட்டவள் கருமாரியம்மன் என்கிற நாமம் கொண்டு அருளி வருகிறாள். திருவேற்காடு இந்த ஊர் பெயருக்கு வேர்கள் அடங்கிய காடு என்கிற பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. தெய்வீக மூலிகைகள், அதாவது வேர்கள் நிரம்பிய வனம் என்பதால் அந்த காலத்திலே வேர்க்காடு என்று அழைக்கப்பட்டது இன்றைக்கு திருவேற்காடு என மருவியதாகச் சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு அம்மன் ஆலயம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள் அங்கே விசேஷம் என்று சொல்லுவோம். ஆனால் கருமாரியம்மன் ஆலயத்திலே விசேஷமான கிழமை என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. என்ன காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சிறப்பு? தேவி கருமாரியம்மன் ஒருமுறை சூரிய கடவுளுக்கு குறி சொல்வதற்காகச் சென்றாளாம். வந்தவள் கருமாரி என்பதை அறியாத காரணத்தினாலும் இந்த அன்னையை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத காரணத்தினாலும் உரிய மரியாதையை சூரிய பகவான் தரவில்லையாம். விளைவு, அன்னையை அவமானப்படுத்திவிட்டான். அங்கிருந்து கோபம் கொப்பளிக்க கருமாரியாகப்பட்டவள் திரும்பிவிட்டாளாம். அன்னை திரும்பியதும் சூரிய பகவானின் ஜொலிப்பும் பிரகாசமும் மறைந்து போனதாம். சூரியனின் ஒளி குறைந்தால் என்ன ஆகும்? இந்த உலகமே இருண்டு விட்டது. சூரிய பகவான் தன் தவறை உணர்ந்தான். தவறை உணர்ந்தவன் அன்னையின் இருப்பிடத்திற்கே வந்து அன்னையிடம் மன்னிப்பு கேட்டான். தன்னை அருளுமாறும் வேண்டினான். அப்போது அவன் சொன்னானாம், தனக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை தினமே உனக்கும் சிறப்பாக இருக்கட்டும், உன்னை அதிகம் பேர் இன்றைய தினம் வந்து வணங்கட்டும் என்று கேட்டுக்கொண்டானாம். சூரிய பகவான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வணங்கினால் நமது வாழ்க்கையில் அதிக ஜொலிப்பையும் அதிக பிரகாசத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம். ஒரு காலத்திலே இந்த ஊரானது வேலமரங்கள் அடர்ந்த காடாக காணப்பட்டதாம். இந்த ஊருக்கே வேலங்காடு என்பதும் பெயராயிற்று. அப்படிப்பட்ட வேலங்காட்டில் ஒரு பாம்பு புற்று பன்னெடும் காலமாக இருந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. கலியுகத்தின் காவல் தெய்வம் கருமாரி பாம்பு வடிவில் அந்த புற்றில் ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிறாள் என்பதும் தெரிய வந்தது. அன்னையின் சக்தி அளவிடற்கரியது என அனைவருக்கும் புரிய வந்தது. அவ்வளவுதான் வேலங்காடு திருவேற்காடு ஆனது. அன்னைக்கு அங்கு ஒரு ஆலயம் எழும்பியது. இன்றைக்கு திருவேற்காடு என்றாலே தெரியாதவர் எவரும் இருக்க முடியாது. இந்த கருமாரி யார்? இத்தனை நாட்களாக நாக வடிவில் நானிலத்து மக்கள் அறியாவண்ணம் இருந்ததற்கு என்ன காரணம்? பார்ப்போமா? அது துவாபர யுகம். கொடுங்கோலன் கம்சன் அநீதி ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலம். தன் தங்கை தேவகியை வசுதேவனுக்கு கட்டி கொடுத்தான். தங்கையை அவளது கணவனுடன் அனுப்பி வைக்கும் நேரத்தில் ஆகாயத்திலிருந்து அசரீரி ஒன்று ஒலித்தது. கம்சா,
உன் தங்கை தேவகிக்குப் பிறக்கும் 8வது பிள்ளை உன்னைக் கொல்லும். தன் தங்கையின் பிள்ளை தன்னைக் கொல்வதா என்று ஆத்திரமடைந்து தேவகியையும் வசுதேவனையும் சிறையில் அடைத்தான் கம்சன். அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று வந்தான். 7 குழந்தைகள் கொல்லப்பட்டன. தேவகியின் 8வது கர்ப்பம். அந்த கருவில் உதிக்க இருந்தவன் கண்ணன். அதே சமயம் ஆயர்பாடியில் நந்தகோபனின் மனைவி யசோதையும் கருவுற்றிருந்தாள். அவள் கருவில் குடிகொண்டிருந்தது மாயா எனும் சக்தி. தேவகிக்கு குழந்தை பிறந்தது. இறைவனின் எண்ணப்படி தேவகியின் குழந்தை ஆயர்பாடி போய்ச் சேர்ந்தது. யசோதையின் குழந்தையான மாயாசக்தி சிறைக்கு இடம் மாறியது. அதன் பின்னரே குழந்தை பிறந்த சேதி கம்சனுக்கு தெரிய வந்தது. 8வது குழந்தையான இந்த குழந்தையையும் கொல்ல கம்சன் குதூகலத்துடன் சிறைக்கு வந்து சேர்ந்தான். பிறந்திருப்பது பெண் குழந்தை என அறிந்து திகைத்தான். பிள்ளையல்லவா பிறக்கப் போகிறது என அசரீரி சொன்னது. இருந்தும் கம்சன், உன்னை விட்டாலும் தவறு, அதனால் எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல் என வானதிரச் சிரித்து தனது வாளை ஓங்கினான். வெட்டுக்கு கட்டுப்படுபவளா அந்த மாயாசக்தி? அவனுக்கு மேல் 1000 மடங்கு அதிகமாக சிரித்து விண்ணில் தாவியது அந்த கரு. அடை ஆத்திரக்காரா, கருமாறி வந்த என் கழுத்தை நெரிக்கப் பார்க்கும் கல்நெஞ்ச கம்சா, உன்னை வதைக்க என் அண்ணன் ஆயர்பாடியிலிருந்து இடையனாக 8 வயதில் வருவான். அதுவரை காத்துரு என்று சொல்லி மறைந்தது. கரு மாறிவிட்டதை உணர்ந்த கம்சன் கலக்கத்துடன் கருமாறி கருமாறி என்று அலறினான். அக்கணமே ஆகாயம் பூமி அனைத்தும் கருமாறி கருமாறி என்று அழைக்கத் தொடங்கின. கம்சனின் கண்களில் இருந்து மறைந்த மாயாசக்தி கண்ணனிடம் சென்றாள். தான் எடுத்த ஒரு பிறவி இவ்வளவு விரைவில் முடிவுக்கு வந்துவிட்டதே என அண்ணனிடம் ஆதங்கப்பட்டாள். இல்லை மாயா, கருமாறி என்ற பெயருடன் நீ அகிலத்தை ஆட்சி செய்யப் போகிறாய். நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார் என கண்ணன் மறுமொழி பகன்றான். மாயக்கண்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அன்னை காத்திருக்கத் தொடங்கினாள். கருமாறி அருள் புரிவதற்கும் ஒரு காலம் கணிய வேண்டாமா? விரைவிலேயே கணிந்தது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆதி காலம் தொட்டே போரானது நடந்து வருகிறது. பல நேரங்களில் அசுரர்களின் கைதான் ஓங்கியிருக்கும். அந்த நேரத்தில் தேவர்களின் பாடு திண்டாட்டமாகிவிடும். ஒரு காலகட்டத்தில் தேவர்கள் அனைவரும் கூட்டமாகச் சென்று பரமேஸ்வரனை தரிசித்தார்கள். அசுரர்களின் ஆதிக்கத்தை அழிக்க அவர்கள் வேண்டினார்கள். ஈசனும் பார்த்தான். இதுதான் உகந்த தருணம் என்று முடிவெடுத்தான். அசுரர்களின் ஆதிக்கத்தை சக்தியால் மட்டுமே சமாளிக்க முடியும் என்று தீர்மானித்த பரமசிவன் பார்வதியை நோக்கினார். உமையே, கருமாரியாக காட்சி தந்து நீ ஆட்சி புரிய வேண்டிய காலம் கனிந்துவிட்டது. இந்த வெண் நீற்றைப் பெற்று சிவனும் சக்தியுமாக இருந்து ஐந்தொழிலையும் புரிந்தருள்க என்று கூறி தன் மேனிச் சாம்பலை எடுத்து அவளிடம் நீட்டினார். அன்னையும் அந்த சாம்பலைப் பெற்றாள். சிவனும் சக்தியுமாகத்தானே ஆகி காட்சி தந்தாள். தேவர்கள் தங்களுக்கு அபயம் அளிக்க புறப்பட்ட சக்தியை நெஞ்சாரப் போற்றி துதித்தனர். அசுரர்களை அடக்க அன்னை சக்தி கருநீல நிறத்தில் பயங்கரமான உக்கிர வடிவம் எடுத்தாள். திரிசூலம் ஒன்றை தன்முன் நாட்டினாள். அன்னையின் உக்கிரம் தாங்காமல் அள்ளல் விளைவித்த அசுரர்கள் அடங்கி ஒடுங்கினர். உக்கிர சக்தியை மகாவிஷ்ணு சாந்தப்படுத்தி, கருமாரி, உலக மக்கள் உய்வதற்கு உன் கடைக்கண் பார்வையே போதும். தலையை காட்டி உடலை மறை
என உள்ளன்போடு உரைத்தார். கருமாரி புன்முறுவலுடன் தலை மட்டும் காட்டி தன் நிலையை மறைத்தாள். மகாவிஷ்ணு சாந்தப்பட்ட அகத்திய முனிவர் அம்மையை இரட்டை உருவுடன் கூடிய இந்த நிலையில் கண்டு செந்தமிழால் போற்றி துதித்தார். அம்மை அகத்தியருக்கு காட்சி தந்தது தை மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த நாளே அன்னையின் அவதார தினமாக கருதப்படுகிறது. காட்சியளித்த கருமாரி அகத்தியரிடம் சொன்னாள், அகத்தியா, நீ வந்து வணங்கி வழிபடவே நான் காத்திருந்தேன். அசுரர் ஆணவம் அடங்கிவிட்டது. இனி நானும் பாம்பு உருக்கொண்டு புற்றில் அடங்கியிருக்கப் போகிறேன். மறுபடியும் கலியுகத்தில் காட்சியளிப்பேன். கலியின் கொடுமையால் வாடும் மக்களுக்கு சாம்பலை கொண்டே சாந்தி அளிப்பேன். அப்போது எனக்கு திருக்கோயிலும் தீர்த்த குளமும் அமையும். பரிவாரக் கடவுள்களும் அமைவார்கள். அன்னை அன்றைக்கு உரைத்தபடியே அனைத்தும் நடந்தேறின. பின்னாட்களில் வேலங்காட்டில் வெள்ளை வேல மரத்தின் கீழ் பாம்புருவில் அன்னை சென்னை திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன். இன்றைக்கு கருமாரியம்மன் ஆலயத்துக்கு நேர் எதிரே தீர்த்தக்குளம் அமைந்திருக்கிறது. புற்று இருந்த இடத்தில் அம்மனின் இருவடிவச் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புற்று ஆலயத்தின் ஈசான மூலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளது. மஞ்சளும் குங்குமமும் துலங்க காட்சியளிக்கும் புற்றில் ஒரு திரிசூலம் எழுந்து நின்று அன்னையை அடிபணிவோருக்கு அபயம் அளிக்கிறது. அன்னை காட்சி தரும் கர்ப்ப கிரகத்தில் பதிவிளக்கு எனும் அணையா விளக்கு அது ஏற்றப்பட்ட நாளில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அன்னையின் திருக்கரங்களில் உடுக்கை, பாம்பு, திரிசூலம், கத்தி, அமுத கலசம் போன்றவை காணப்படுகின்றன. முதல் பிரகாரத்தில் லக்ஷ்மி, பாலவிநாயகர், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி, முருகன், வள்ளி தெய்வானை, சரஸ்வதி. இரண்டாம் பிரகாரத்தில் உற்சவநாயகி. அடுத்திருக்கும் சந்நிதியில் வேல்கண்ணியம்மன். அடுத்து தமிழில் துதித்த அகத்தியனுக்கோர் அற்புதமான திருச்சந்நிதி. அதையடுத்து உற்சவரான ஆறுமுகப் பெருமான். வடகிழக்கு மூலையில் வெங்கடாச்சலபதிக்கென ஒரு சிறு கோயில். மகாலட்சுமி தாயாரும் கருடாழ்வாரும் காட்சி தரும் இந்த கோயிலில் உற்சவ மூர்த்திகளாக ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி, ராமானுஜர், சக்கரத்தாழ்வார் தவிர ராமலட்சுமணர், சீதாதேவி, ஆஞ்சநேயர், ஆண்டாள் ஆகியோர் திருமேனிகளும் உண்டு. கோயிலுக்கு வெளியே அரச மரத்தடியில் வலம்புரி விநாயகர். தென்கிழக்கில் நவக்கிரகங்களுக்கென ஒரு திருச்சன்னதி. மூன்றாம் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தனி கோயில். அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு தனி கோயில். பிரத்யங்கரா, சப்தமாதர்கள், பைரவர் ஆகியோரும் இங்கே உண்டு. உக்கர காளியாக இருந்த கருமாரியின் ஆலயத்தில் சங்கராச்சாரியார் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அன்னையின் உக்கரம் தனித்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே பக்தர்கள் வைக்கின்ற பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. வீட்டில் யாருக்கேனும் அம்மை போட்டிருப்பதை தெரிவித்தால் ஆலயத்தில் மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தீர்த்தம் தருவார்கள். அதை கொண்டு போய் அம்மை வார்த்தவர்கள் மீது தெளித்தால் உக்கிரம் தனியும்.
திருச்சாம்பல் எனும் சாம்பல்தான் கருமாரியின் பிரசாதமாக வருகின்ற பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம், வேப்பஞ்சேலை, புடவை சார்த்துதல், பொங்கலிடுதல், மாவிளக்கு இடுதல், முடிகாணிக்கை தருதல் என்றெல்லாம் நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள். ஆலயத்தின் தலவிருட்சம் கருவேல மரம். ஆலயத்தின் தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம். இந்த திருத்தலமானது ஒரு காலத்தில் வேலங்காடாய் இருந்தது என்று பார்த்தோமல்லவா? அதாவது வேப்ப மரங்களாக இருந்தது என்று சொல்வார்கள். 4 வேதங்களுமே இப்படி வேல மரங்களால் இந்த திருத்தலத்தை அலங்கரித்தனவாம். இதற்கு என்ன சாட்சி? கருமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வேதபுரீஸ்வரர் என்கிற சிவாலயமானது அமைந்திருக்கிறது. கருமாரியை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் இந்த சிவாலயத்திற்கும் சென்று வேதபுரீஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். பொதிகை மலையில் இருந்து தென்னகத்திற்கு வந்த அகத்தியர் இந்த திருத்தலத்தில் பார்வதி பரமேஸ்வரன் திருமண திருக்கோலத்தையும் தரிசித்திருக்கிறாராம். கருமாரியம்மன் ஆலயத்திலே திருவிழாக்களுக்கும் பஞ்சமில்லை. ஆடிப்பெரும்பிழா, தை மாத பிரம்மோற்சவம், மாசிமக தீர்த்தவாரி, நவராத்திரி, தமிழ் ஆங்கில வருடப் பிறப்பு தினங்கள், தீபாவளி, பொங்கல் என்று எண்ணற்ற திருவிழாக்கள் வெகு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தன்று தீர்த்தவாரிக்காக வங்காள விரிகுடா கடலுக்குச் செல்கின்றாள் அன்னை கருமாரி. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்திலே சிவாலயங்களிலே அன்னாபிஷேகம் என்பதை நாம் தரிசித்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே கருமாரிக்கும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் நடக்குமாம். ஒரு ஆலயத்திலே திருவிழா என்று சொன்னால் 10 நாட்கள் இருக்கலாம், 15 நாட்கள் இருக்கலாம், 21 நாட்கள் இருக்கலாம். ஆனால் 12 வாரங்கள் தொடர்ந்து திருவிழாக்களை ஏதேனும் ஒரு ஆலயத்தில் பார்த்திருக்கிறீர்களா? இந்த சென்னை கருமாரியம்மன் ஆலயத்தில் மட்டுமே காண முடியும். ஆடி மாதத்தின் முதல் வாரம் துவங்கி புரட்டாசி வரையில் 12 வாரங்களுக்கு இந்த அன்னைக்கு திருவிழா. அந்த திருவிழா காலங்களில் ஆலயங்களில் கூடுகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களை தாண்டும். அந்த காலகட்டத்தில் தங்களது பிரார்த்தனைகளை முன்வைப்பவர்களும் அதிகம், பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் அதிகம். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்னையின் திருச்சன்னதியில் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதற்கு அன்னையின் அருள் வேண்டும். அத்தகைய அருள் கிடைக்கப் பெற்றவர்கள் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்கிறார்கள். அன்னை எழுந்தருளிய தேரை இழுப்பதும் ஒரு விதமான பிரார்த்திக்கடனே இந்த ஆலயத்தில். அன்னை பாம்பாக குடிகொண்டிருப்பதால் ராகு கேது தொடர்பான சர்ப்பதோஷங்களுக்கு அன்னையை வணங்குவது உரிய பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. தேவி கருமாரியம்மன் பெயரைச் சொன்னாலே நம்மையும் அறியாமல் ஒரு பரவசமானது மேலோங்குகிறது. நகரப்பகுதியில் ஆலயம் அமைந்திருந்தாலுமே இன்றைக்கும் வெள்ளந்தியாய் காணப்படுகிற கிராமத்து பக்தர்கள்தான் இந்த ஆலயத்தை நோக்கி பெருமளவில் படையெடுத்து